Hi guys, welcome to IIT Projects. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலே. ஸோ இந்த ரிலே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோக்கான கண்டென்ட். இந்த ரிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறது, எப்படி இதை யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறது, ஸோ ரிலே எப்படி ஒர்க் ஆகும், ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் நம்ம செக் பண்ணியிருப்போம், அதோட டாட்டர் காம்போனன்ட்ஸும் பார்த்துருப்போம். ஸோ அந்த காம்போனன்ட்டோட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா மோர் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இந்த ரிலேவை நம்ம செக் பண்ண போறோம். இந்த ரிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துருக்கிறது 5 வோல்ட் ரிலே. இதில் எப்படி 5 வோல்ட் ரிலேன்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க டிசி 5வின்னு இருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரிலே. இதே மாதிரி 12 வோல்ட் ரிலே இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரிலேல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கியூபிக் எலக்ட்ரானிக் ரிலே அப்படிம்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 பின் இருக்கும். 5 பின்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே டாப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிற பின்னு காமன் பின்னு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா T2 பின்னு, இது T1 பின்னு. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலி க்ளோஸ்டு பின்னு, இது நார்மலி ஓப்பன் பின். எப்படி இந்த நார்மலி க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் கண்டுபிடிக்கிறதுனா நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிளா ஓப்பன் அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வர்றது பின்னு. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் இங்கே ஒரு டாட் இருக்கும். ஸோ இந்த சைடில் கீழே இருக்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்கணும். கீழே இருக்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் வந்துட்டு நார்மலி ஓப்பன்டு பின்னு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அப்ப திருப்பணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது நார்மலி ஓப்பன், இந்த பக்கம் இருக்கிறது நார்மலி க்ளோஸ்ட். இது T2 T1. இது நம்ம T1 T2 நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பிகாஸ் இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காயில் தான் இருக்க போகுது. ஸோ டெர்மினல் காயில். இதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமன் பின். ஸோ இதை எப்படி மல்டிமீட்டர்ல செக் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். மல்டிமீட்டரை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஒரு மல்டிமீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டர் வேலை செய்தான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் நம்ம ஒரு காம்பனண்டே செக் பண்ணணும். ஸோ மல்டிமீட்டர் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ நான் வந்துட்டு ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மல்டிமீட்டரை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மல்டிமீட்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். டயோட் டெஸ்டிங் மோடில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ப்ரோபையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பஸர் சவுண்ட் கேட்கும், வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனண்ட்டை செக் பண்ணணும். ஸோ இப்போ காம்பனண்ட்டை செக் பண்ண போகிறோம். காம்பனண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதே தான் உங்களுக்கு. ஸோ T1 T2 பின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காயில் பின்னு. இந்த காயில் பின்னில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி வைக்கும்போது உங்களுக்கு கண்டினியூட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. ஸோ சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட்டரில் சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ T1 T2ல சவுண்ட் கேட்டு உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலேல வந்துட்டு T1 T2 வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம், ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் பின், நார்மலி க்ளோஸ்ட் பின் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரிலேல செக் பண்ணுறதுக்கு காமனில் ஒரு ஒயரையும் நார்மலி க்ளோஸ்டில் ஒரு ஒயரையும் வைக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இது நார்மலி க்ளோஸ்ட், காமன் நார்மலி க்ளோஸ்ட். நார்மலி ஓப்பனில் வைக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே கிடைக்காது. நான் பாருங்கள் உங்களுக்கு வச்சு செக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நார்மலி ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ வேல்யூஸ் எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு மீட்டரில். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேவை செக் பண்ணணும். ஸோ இப்போ ரிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பக்காவாக இருக்குது. இந்த ரிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற வீடியோவை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஒர்க்கிங் ஆஃப் ரிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு சீசா இருக்கு. சீசால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 குழந்தைங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கு. ஸோ ஒரு குழந்தை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, ஒரு குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் அதிகமா இருக்க குழந்தை கீழே இருக்கும், வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசால மேல இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த வெயிட் அதிகமா இருக்கிற குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் சர்க்யூட், தட் மீன்ஸ் NCல இருக்கு. ஸோ இப்போ வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் சர்க்யூட்ல இருக்கு. இப்போ இந்த வெயிட் கம்மியா இருக்க குழந்தைக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட் தான் நத்திங் பட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா T1 T2 டெர்மினல் இன் ரிலே. ஸோ இந்த T1 T2 டெர்மினல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்ளை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா
நீங்கள் சின்னதுலேயே படிச்சிருப்பீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காயில் வைண்ட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட் ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த T1 T2க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ளை கொடுக்க போறோம். ஸோ சப்ளை கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா எந்த பக்கம் வைக்க போறோம்னா நார்மலி ஓப்பனில் இருக்க குழந்தைக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட் T1 T2 நம்ம வச்சு சப்ளை கொடுக்க போறோம். ஸோ இப்போ சப்ளை கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட் ப்ரொடியூஸ் ஆகி உடனே அந்த குழந்தைய அட்ராக்ட் பண்ணும். ஸோ குழந்தைய அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நார்மலி ஓப்பன்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கிற குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். இந்த நார்மலி க்ளோஸ்டு சர்க்கியூட்ல இருக்க வெயிட்டான குழந்தை ஆட்டோமேட்டிக்கா மேலே போகும். இது எதனோட பவர் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட் பவரால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீசா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே அட்ராக்ட் ஆயிடுது. இந்த சேம் மெத்தட்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலே என்ன போகும் அப்படின்னா காமன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசா இருக்குன்னு நினைப்பு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழந்தை மேலே இருக்கிற குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டால கீழே வந்துடும். எப்போ இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு வந்துட்டு நம்ம சப்ளையை கட் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழந்தை மேலே போகிறோம், வெயிட்டாக இருக்கிற குழந்தை கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் ரிலே. அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிலே. ஸோ இந்த ரிலேயோட அட்வான்டேஜ்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்விட்சிங் டிவைஸ். இது வந்துட்டு எதோட ஃபேமிலி அப்படின்லாம் நம்ம வந்துட்டு குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு 2-வே ஸ்விட்சுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்சிங் டிவைஸ் அப்படின்னாலே இது ஒரு ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் தான். ஆக்டிவ் காம்பனன்ட்ஸை பற்றின ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயோட் அண்ட் தென் டிரான்சிஸ்டர். ஸோ அதை பற்றின வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் அட்வான்டேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2-வே ஸ்விட்சிங் டிவைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2 சர்க்கியூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் மோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிலேல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ 5 வோல்ட் ரிலே, 12 வோல்ட் ரிலே, ஸோ அந்த மாதிரி ரிலே அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம நெசசிட்டிக்கு தகுந்தாப்புல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா இதை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு புஷ் பட்டன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று போட்டு தான் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணலாம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆர்டினோவோட இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்விட்சிங் டிவைசஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேஜர் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிலே. கைஸ் இப்போ நம்ம ரிலேவை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அடிஷனல் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ரீமியரில் போடுறதெல்லாம் நாங்கள் போஸ்ட்லேருந்து எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கும். ஸோ மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.